அந்நபரு இலா அலியின் இபாதத்துன். வேற ஒரு ரிவாயத் வருகிறது, அலி ரலியல்லாஹுவின் பக்கம் பார்ப்பது கூட இபாதத். அலி நாயகம் எந்த பக்கம் நிற்கிறார்களோ அந்த பக்கம் முன்னோக்கி பார்ப்பது இபாதத். நமக்கு அந்த ரெண்டு நசீபம் இல்ல. பெருமானார் இன்னொரு ஹதீஸும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே ஆயிஷா அம்மா தான் அறிவிக்கிறாங்க, ஜிக்ரு அலியின் இபாதத்துன். அலி அலி என்று சொல்லும் காலம் எல்லாம் இபாதத்துன்றாங்க ரசூலுல்லாஹ். ஜிக்ரு அலியின் இபாதத்துன். அலி நாயகத்தை ஜிக்ர் செய்யும் காலம் எல்லாம், யா அலி யா அலி என்று கூப்பிடும் காலம் எல்லாம் ஜிக்ரு அலியின் இபாதத்துன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதை விட உண்மையான வார்த்தை வேறொன்று கிடையாது. நாம் அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிப்பவர்களாக மாற வேண்டும், அவர்களுடைய திரு குடும்பத்தார்களை மதிப்பவர்களாக வேண்டும். எந்த அளவுக்குனா சில சூஃபியாக்கள் மகான்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், இந்த துனியாவில அஹ்ல பைத்துகளை புறக்கணித்து வாழ்பவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம் என்று தெரிந்த பின்னாலும் அவர்களை அவமதிப்பவர்கள், அவர்களை கபர்ல அடக்கிறப்ப கிப்லா பக்கம் முகத்தை திருப்பி வைத்தால் அந்த கிப்லாவின் பக்கம் அந்த மையத்துடைய முகம் திரும்பாது என்பதாக எழுதுகிறார். என்ன மாதிரி தன்னை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிறான் ஹஜ்ரத் அலி நாயகத்தை, அல்லாஹ் நேசிக்கிறான் அஹ்ல பைத் அத்ஹார், ரசூலுல்லாஹ்வுடைய திரு குடும்பத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய திரு குடும்பத்தின் அஸமத்தை தங்களுடைய உள்ளங்களில் விளங்காதவர்கள் ஒரு காலமும் ரசூலுல்லாஹ்வுடைய நேசர்களாக போக முடியாது. என்ன என்பவர்களே, அல்லாஹ் பக்கம் நெருங்குறவங்க எங்க அல்லாஹ் பக்கம் நெருங்குறது? அல்லாஹ் நாமக்கான், அவனுக்கு மக்கானே கிடையாது, நாம மக்கான்ல இருக்கிறோம். அல்லாஹ்வை எப்படி நெருங்க முடியும் நண்பர்களே? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நெருங்குறது தான் அல்லாஹ்வை நெருங்குறது. ரசூலுல்லாஹ்வை நெருங்குறது தான் அல்லாஹ்வை நெருங்குறது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களை நெருங்குவதுதான் ரசூலுல்லாஹ்வை நெருங்குறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க, குல்லு தகியின், எவ்வளவு முத்தகி இருக்கிறாங்களோ அத்தனை பேர் ஆளு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்க நண்பர்களே? முத்தகி என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ, குல்லு தகியின் ஆளு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முத்தகி என்று எவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ